தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களது பேரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் அருப்பணியாளரும் மறை வல்லுருமான புனித ஜெரோமுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். சிறப்பாக அவர் திருநூலின் மீது ஆழமான இனிய உயிருள்ள பற்றினை கொண்டிருந்தார். அதே பற்றினை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் கொண்டாடுவோம். இன்னும் சிறப்பாக இன்றைய இந்த திருப்பலியில் நம்முடைய நாட்டிலே புதிய அரசு பொறுப்படுத்தி ஒரு வருட நிறைவை நினைக்கின்ற இந்த வேளையில் இறைவன் தந்திருக்கின்ற இந்த புதிய அரசுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். அவர்கள் இந்த நாட்டிலே எடுத்திருக்கின்ற முன்னேற்றகரமான நடவடிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த அரசை வழிநடத்துகின்ற ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை அனைவருக்கும் இறைவன் ஞானத்தையும் இந்த நாட்டை சுவிட்சத்தை நோக்கி நடத்தக்கூடிய அருளையும் ஆசிரையும் கொடுக்க வேண்டுமென்று இந்த திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அருட்பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் இனிய உயிருள்ள பற்றினை தந்தீரே. உம்மக்களாகிய நாங்களும் அதே வார்த்தையால் மென்மேலும் நிறைவான வளம் பெற்று அதில் வாழ்வின் நூற்றை காண்போமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 20 முதல் 23 நிறைவு பெற. படைகளின் ஆண்டவர் கூறுகின்றார், மக்கள் இனங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். வாருங்கள், நாங்களும் வருகின்றோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகின்றோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 87 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார்.
கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடிதங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம்முடைய உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 திருவசனங்கள் 51 தொடக்கம் 56 வரை. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேமுக்கு செல்லும் நோக்கமாக இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதைக் கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்வதா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1 திருமுகத்திலே 2 அதிகாரத்தில் 2 வசனத்திலே ஒரு மிக முக்கியமான அழைப்பை நமக்கு தருகிறார். அதாவது, நாம் இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். நாங்கள் இறைப்பற்று நிறைந்தவர்களாக, கண்ணியம் நிறைந்தவர்களாக, தொல்லையின்றி அமைதியோடு வாழ வேண்டுமென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அரச அதிகாரிகளுக்காக மன்றாட வேண்டும், உயர்நிலையில் உள்ளவர்களுக்காக மன்றாட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் சிறப்பாக நம்முடைய அரசுக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகிறோம். நம்முடைய புதிய அரசு பொறுப்பெடுத்து 1 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம்.
சிறப்பாக இந்த நாடு இனவாதம் மதவாதம் என்றெல்லாம் சீரழிந்து இதன் காரணமாக பெரும் போரை சந்தித்து ஆயிரக்கணக்கில் 2 பகுதியிலும் மக்கள் அழிந்து இன்று இந்த நாடு ஒரு மிக பெரும் வறிய நாடாக மாறியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அன்றாடம் மக்கள் தங்களுடைய வாழ்வை ஓட்டுவதற்கே மிக கடினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய அரசு பொறுப்பெடுத்து ஒரு ஆண்டை நிறைவடைந்திருக்கின்ற இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூற அழைக்கப்படுகிறோம். அண்மை வாரங்களிலே இலங்கையிலே நடைபெற்ற நிகழ்வுகள் எந்தளவுக்கு நாங்கள் இந்த தலைவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்பதை நமக்கு நினைப்படுத்துகிறது. கடந்த வாரங்களில் பல இடங்களிலே இந்த போதைப் பொருட்களும் போதைப் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களும் பாரிய அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த போதைப் பொருட்களும் அதற்கான இரசாயன பொருட்களையும் கண்டுபிடித்த பொழுது அங்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இவ்வளவு போதைப் பொருட்களும் இந்த நாட்டுக்குள்ளே செல்லுமாக இருந்தால் இலங்கை என்கின்ற நாடே இல்லாதிருக்கும் என்ற அளவுக்கு எங்களுடைய இளம் சமுதாயம் அழிந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் மிகவும் நேர்மையோடும் உண்மையோடும் இதய சுக்தியோடும் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா, தூய இலங்கை உருவாக்கம் என்கின்ற ஒரு சிந்தனையோடு செயற்படுகின்ற நம்முடைய அரச தலைவருக்காக, ஜனாதிபதிக்காக, பிரதமருக்காக, அமைச்சரவைக்காக நாங்கள் மன்றாட வேண்டியது எங்களுடைய கடமை. தூய இலங்கை, கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் இந்த ரோட்டுக்களை துப்புரவு செய்வது மாத்திரமல்ல, மாறாக லஞ்சமற்ற, ஊழலற்ற, போதவஸ்து அற்ற, படிப்பறிவு நிறைந்த ஒரு சமூகத்தை, கலாச்சாரம் நிறைந்த ஒரு சமூகத்தை, எல்லா மக்களும் இந்த நாட்டிலே சமன் என்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது புதிய ஜனாதிபதியுடைய கனவாக இருக்கிறது. ஆகவே நண்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த புதிய அரசுக்காக, 1 வருடங்கள் செய்த பணிக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். புனித பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நீ இறைப்பற்றோடு வாழ வேண்டுமென்றால், கண்ணியமோடு வாழ வேண்டுமென்றால், தொல்லையின்றி அமைதியோடு வாழ வேண்டுமென்றால் நீ செபிக்க வேண்டும். யாருக்காக செபிக்க வேண்டும்? அரச பதவியில் இருக்கின்றவர்களுக்காக நீ செபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உயர் நிலையிலே இருக்கின்ற மனிதர்களுக்காக, ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு துறைகளிலும் பொறுப்பாக இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இலங்கை என்று ஒரு புதிய பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற மதவாதம் இனவாதம் எல்லாம் இல்லாமல் போய் இந்த நாடு ஒரு சுபிட்சமான நாட்டுக்குள்ளே போக வேண்டுமென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைய திருப்பலியிலும் சிறப்பாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த புதிய மாற்றத்திற்காக, புதிய அரசியல் கலாச்சாரத்துக்காக, புதிய அமைதி பாதைக்காக, இந்த போதை வஸ்து இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை மலிந்த இந்த நாட்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் இந்த நாட்டை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினரும் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான அருள்வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும், உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாழவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தேவனே இறைவா, நோயினாலும் துன்பங்களினாலும் அவதிப்படுகின்ற உம் மக்களை நீர் கண்ணோக்கி பாரும்.
நீர் அவர்களின் துன்பத்தில் ஆறுதலாக இருந்து நோய் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுதலை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மன்னிப்பு ஆகிய பண்புகளால் எம்மை அணி செய்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், இந்த நாளிலே சிறப்பாக நம் நாட்டில் புதிய அரசாங்கம் பொறுப்பெடுத்து ஒரு வருடத்தை முடித்திருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த புதிய அரசுக்காக இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர்கள் கொண்டிருக்கின்ற இந்த தூய்மையான இலங்கையை படைக்க வேண்டும் என்ற அந்த பாதையிலே பயணிக்கிற பொழுது அவர்கள் சந்திக்கின்ற எதிர்ப்புகள் அனைத்தையும் அவர்கள் சமாளித்து இந்த புதிய சமூகத்தை உருவாக்குகின்ற பணியில் அவர்கள் தொடர்ந்தும் பயணிக்க அருள் புரிந்தரலாம். இந்த நாட்டின் தலைவர்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுகின்றோம். அந்த தலைவர்கள் இந்த நாட்டு மக்களுடைய நலன்களை மனதில் கொண்டு நம்முடைய நாட்டை புதிய பாதையிலே தொடர்ந்தும் பயணிக்க வைக்க நிறைய துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி அல்லாமல் தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டு பின்பற்றி நாங்களும் அது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மேற்பளிக்கும் பலிப்பொருளை மாண்புக்குரிய உமக்கொப்புக் கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி. அதுவே தகுதியும் நீதியும் ஆனது.
ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜெரோமினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறிமுறையால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானுரணிகளோடு சேர்ந்து புனிதரின் பிறந்தலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவென்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாக நிபரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் இத்துள்ளும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்க துணைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினுவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிலுமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேன்பத்திற்காகவும் எமர்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரை, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். செல்வம் உனதன்பில் உளம் காடும் இன்பம் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன் நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரையொளி தீபம் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரையொளி தீபம் கனிவோடு எனிலேற்றவா இறைவா கலங்காமல் என்னை தேற்றவா நீ என்னை தேடும் தெய்வம் நான் உன்னை தேடும் செல்வம் உனதன்பில் உளம் காடும் இன்பம் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக.
ஆண்டவரே, புனித ஜெரோமின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட திருவுணவு உமது நம்பிக்கையால் உள்ளங்களை தூண்டுவதாக. அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தோன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைப்பிடித்து நிலைவாழ்வு என்றும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.